செண்பகமலை குமாரசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். ஒரு குன்றின் மீது அமைந்துள்ள இக்கோவில் வர்ணிக்க வார்த்தையில்லை. கோவில் அவ்வளவு அழகு. பார்த்தாலே பரவசமாகிவிடும் நம் மனது. கோவிலுக்குள் நுழையும்போதே நம்மை அன்புடன் வரவேற்கிறார் விநாயக பெருமான். இக்கோயிலில் நுழைவாயிலில் விநாயகர் அழகுற அருள்பாலிக்கிறார். மலைக்கு படிக்கட்டுகளில் ஏறிச் சென்றால் நடுமலையில் வனப்பகுதியில் முருகன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மலையேறினால் 54 படிக்கட்டுகள் முடிவில் மலையின் மேல் உள்ள கோயிலின் நுழைவாயிலை அடையலாம். அங்கு இடும்பர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் துலாபாரம் உள்ளது. அங்குள்ள கொடிமரத்திலிருந்து பார்க்கும்போது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் கோபுரம் செண்பகமலை கோபுரத்துக்கு நேர்கோட்டில் உள்ளது சிறப்பம்சமாகும். சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில் கருங்கற்களால் கட்டப்பட்ட 3 நிலை கொண்ட ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கிறது. தல வரலாறு. ஞானப்பழத்துக்காக தாய் தந்தையிடம் கோபித்துக் கொண்டு பழனிக்கு செல்லும் முருகன் முதலில் செண்பகமலைக்கு வந்து சென்னிமலை, சிவன்மலை வழியாக வட்டமலை சென்று அங்கிருந்து பழனி சென்றதாக கூறப்படுகிறது. செண்பக மலரில் அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான தடைகள் நீங்கும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் அனுபவம். திருமண தடை நீங்கும். திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து சுப்பிரமணியரை வழிபட்டால் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். இக்கோயிலில் ஆதிகால முருகன், விநாயகர், நவகிரகங்கள், இடும்பர் சிலைகள் அமைந்துள்ளன. கோயிலின் எதிரே உள்ள வற்றாத பொற்றாமரை குளத்தில் நீராடினால் தீராத நோய்களும் வினைகளும் தீரும். கிரிவலம். ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை, சஷ்டி, பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவு உள்ள கிரிவல பாதையில் ஏராளமான பக்தர்கள் வலம் வருவர். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளில் காலை சத்ரு சம்ஹார அர்ச்சனை, திரிசதை அர்ச்சனை நடைபெறுவது இக்கோயிலின் சிறப்பு. குருகனின் மனம் கவர்ந்த விசேஷ நாட்களான பங்குனி உத்திரம், தைப்பூசம், வைகாசி விசாகம் ஆகிய நாட்களில் ஏராளமான பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி என பல்வேறு விதமான காவடிகளுடன் வந்து முருகப்பெருமானை வழிபட்டுச் செல்கின்றனர். கந்த சஷ்டி விழா, சூரசம்ஹார விழா, திருக்கல்யாணம் ஆண்டுதோறும் விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நடை திறக்கும் நேரம். நாள்தோறும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். பேருந்து விவரம். ஈரோட்டிலிருந்து 29, 38, 41, 42 ஆகிய பேருந்துகளில் ஏறி ஈரோடு முத்தூர் செல்லும் சாலையில் லக்காபுரம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவு நடந்தால் கோயிலை அடையலாம். ஒருமுறை இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். அடுத்ததாக எப்போது இங்கு வருவோம் என்று மனம் ஏங்கும். தெய்வீகம் என்றால் இங்கு வந்தால் உணரலாம். அழகென்ற சொல்லுக்கு முருகா.